ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் பக்காவாக ரெடி ஆகிட்டோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பாட் போட்டிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து தம்பி பாப்பாவுக்கு காது குத்து விழா. அதனோட ஃபஸ்ட் ஆஃப் பார்ட் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அவங்களுக்கு மொட்டை அடித்தது, அப்புறம் பொங்க வச்சது எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து காலையில் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆனோடனே நம்மளோட ரீல்ஸு ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு வந்து சீர்வரிசை தட்டு வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பக்கத்துலேயே மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து கேட்டு தாண்டி அடுத்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம். அதுதான் அடுத்து தாண்டினோடனே வந்து விநாயகர் கோயிலுக்கெல்லாம் சீர்வரிசை தட்டு எல்லாமே மாமன் கொடுக்குற சீர்தட்டு, அத்தை கொடுக்குற சீர்தட்டுன்னு மெயினாக சீர்தட்டு தானேங்க முதல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அந்த தட்டு வரிசையெல்லாம் வந்து விநாயகர் கோயிலுக்கு கொண்டு வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ரிட்டன் மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பி எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு காது குத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க பக்காவாக ரெடியாக இருக்காங்க. ஸோ மண்டபத்துக்கு வந்து எல்லா சீர்வரிசையும் தட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயிலெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். சொந்த பந்தம் எல்லோரும் சேர்ந்து இருந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும், நிறையா சங்கடத்தையும் கொடுக்கும். ஏன்னா அப்படின்னா சொந்த பந்தம் கூடும்போது சந்தோஷம் எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். நம்ம என்ன தான் பார்த்து பண்ணாலும் நம்ம சொந்த பந்தம் வந்து நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அட இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக சங்கடப்படுத்துகிற மாதிரியும் பேசுவாங்க. நமக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எப்படி வேணாலும் பேசுவாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக நெருக்கமாக பாசமாக இருக்கிற உறவு எப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்த உறவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். மற்றபடி நம்ம உறவில் வந்து எல்லோரும் வந்து பார்வையில் மட்டும் பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்பு சரி எல்லாமே வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுட்டோம் அப்படின்னா எதையுமே நம்ம காதில் போட்டுக்க கூடாதுங்க. காதை வந்து ஃபங்க்ஷன் முடிய வரைக்கும் காதை வந்து கப்புன்னு கட்டி வச்சிடணும். எந்த ஃபங்க்ஷன் நம்ம வச்சோம்னாலும் அதுக்கு நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும் தெரியுங்களா? கோவப்படாமல் இருக்கணும். ஏன்னா நான் என்ன தான் பார்த்து பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக 4 பேர் வரதான் செய்வாங்க. நான் யாரையும் தப்பெல்லாம் சொல்லலை. நம்ம பார்க்குறோம்ல, நம்ம ஃபங்க்ஷனுங்கிறப்போ நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவில அதை யார் குறை சொல்கிறா இதை யார் குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ல. அதனால் ஒரு பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். எந்த விதத்துலேயும் யார் எது சொன்னாலும் அது வந்து சரி அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போயிடணும். கோவப்பட்டாலும் கோவமே வந்தாலும் அதை வந்து சிரிப்பாலேயே சரி ஓகே பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனே நடக்கிறது அப்படியே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நடக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. ஃபங்க்ஷன் வச்சாலே கொஞ்சம் கஷ்டம் வரும், இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தட்டு வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே அத்தை மாமனுக்கு வந்து ஆலாத்தி எடுத்து உள்ளே வர வைக்கணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் தட்டு சீர்வரிசை கொண்டாடுறவங்கள வரவேற்கணும் இல்லைங்களா? அதுக்காக வந்து இப்போ வந்து ஆலாத்தி எடுத்து மண்டபத்துக்கு வந்து எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஓகே, அடுத்த பாட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.